நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு சிறப்பான பதிவு. என்ன பதிவு? இன்றைக்கி இருக்கிற மனச்சோர்வு தான் வாழ்க்கையா? நிறைய இடத்த சொல்கிறாங்க. சோர்ந்து வாழ்வதல்ல வாழ்க்கை, சேர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை. அது மட்டுமா? பாதை படுக்கையும் பைப்பு தண்ணீரும் போதை பொருளுமா வாழ்க்கை? இல்லை. நீ பாதையை மாற்று, நீ மேதையாக காட்டு, உன்னை மேதையாக காட்டு. நெற்றியில் நதிகள் ஓடி நிலமங்கை தாகம் தீர்ப்பாள், வெற்றி படிகள் ஏறி அவள் வேர்வையால் உலகில் மின்னுவாள். அப்படி மின்னுகின்ற ஒரு மகளிர் அத்தனை பேரும் பாராட்டுகின்ற நிகழ்ச்சி தான் மங்கையர் சோலை. மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்னங்க மெயின் அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு சிந்தனை வரலாம். என்ன இன்னைக்கு பல துறைகளில் பெண்கள் சாதிக்கிறாங்க. அப்படி என்னென்ன துறைகள்லேருந்து வந்திருக்காங்க? காவல்துறையிலேருந்து, சட்டத்துறையிலேருந்து, தொழில்நுட்பத்துறையிலேருந்து, விவசாயத்துறையிலேருந்து, மருத்துவத்துறையிலேருந்து இப்படி மின்னுகின்ற 5 சாதனையாளர்கள் வந்திருக்காங்க. மீண்டும் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். சோழகன் குடிக்காடு, பாப்பநாடு, ஒரத்தநாடு இதெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டம். அந்த சோழகன் குடிக்காடு கிராமத்திலேருந்து படித்து தனக்கான ஒரு ஆசை, காவல்துறையில் நான் ஒரு பெரிய அதிகாரியாக வரணும் அப்படின்னு 1986 பணியில் சேர்ந்து 1996 சிறந்த காவலர் விருது. அது மட்டுமா? அதுக்கப்புறம் 2011 அவங்க உலக மகளிர் தினம் அந்த விருது. அப்புறம் தொடர்ந்து 2014-15 சிறந்த உதவி ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர் அந்த விருது. அதற்கு பிறகு கொரோனா காலத்தில் கொரோனா வாரியர் 2022 இப்படி நிறைய 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 கண்டினியூஸாக விருதுகள் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அவங்கள உடனே பார்க்கணும்னு தோணும். நாம் இப்போ யாரை பார்க்குறோம்? திருமதி பார்வதி தமிழ்ச்செல்வன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். வாழ்க வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் விளக்கு அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அப்போ சட்டத்துறையில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஐபிஎஸ்சின்னு ஏன்னா சினிமாவில் கடைசியில் ஒரு தீர்ப்பு சொல்லும்போது பாருங்கள், இந்த இந்தியன் பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் அந்த வரிசையாக சொல்கிறாங்க. என்ன செக்ஷனுங்க? என்னமோ செக்ஷன் தாங்க. எனக்கு தெரிஞ்சது ஸ்கூலில் ஏ செக்ஷன், பி செக்ஷன், டி செக்ஷன் இப்படி படித்து தான் ஞாபகம் வருது. இல்லை, நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனையும் தெரிஞ்சுக்கணும். ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அதை பற்றி ஒரு அருமையான புத்தகம். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் சட்ட நுணுக்கங்களை கற்றுத்தருகின்றவர் தான் லீலாவதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஓகே சார், இன்றைக்கி இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய தொல்லை. எந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துருக்கோ, என் செல்ஃபோனில் ஏதான டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னால யோசனை பண்ணுறேங்க. காரணம், எங்கேயாவது லிங்க் போயிடுமா? சைபர் கிரைம். ஒரு காலத்தில் ஒன்றுக்கு பக்கத்தில் இத்தனை சைபர்னு போட்டவங்க இன்றைக்கி அந்த சைபரை கண்டாலே பயப்படுறோம். இது வேறு சைபரா? சைபர் கிரைமை பற்றி மிகச்சிறந்த ஆராய்ச்சி செய்து, அது தவிர ஒரு மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு தங்க மெடல் பெற்றவர் தான் அஸ்வினி பிரியங்கா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம். புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கவங்க. இவர்களை பற்றி அவங்க 2012 மிக உயர்ந்த விருதான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது, மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களிடமிருந்து வாங்கியிருக்காங்க பெருத்த கரவலியோடு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல விருதுகள், பிசி ராய் விருதுக்காக 2017 இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நாமினேட் பண்ணியிருக்காங்க. கனடாவில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிப்பதற்காக நியூ டெல்லியில் ஒரு அருமையான பெரிய அரங்கத்தில் தன்னுடைய வாழ்க்கை பதிவில் ஒவ்வொரு ஆண்டுகளும் எல்லா டைம்லிங்க எல்லா இயர்லேயும் விருது இருக்குது. அதை நான் படிக்கணும்னா தனியாக ஒரு அவங்ககிட்டேருந்து சொல்லி ஒன்றா எழுதி நான் படிக்கணும். நடுநடுவில் சொல்கிறேன். அப்படி தொடர்ந்து பல விருதுகள் பெற்றுள்ள மிகச்சிறந்த ஒரு நர்சிங் ஆஃபீஸர் செவிலியர் அவர்கள்தான் கீதா. புதுச்சேரியிலிருந்து அவரை வருகை என்று வரவேற்கின்றோம். சார், நம்ம ப்ரோக்ராமில் மங்கையர் சோலையில் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க, விவசாய சாதனையாளர்கள். ஓகே, இவங்க விவசாய சாதனையாளர்கள் இவங்கெல்லாம் பார்க்கின்ற போது எல்லாருமே பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்காங்க, அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி நகரத்தில் இருக்காங்க. ஓகே, அடிக்கடி போய் அந்த விவசாயம் செய்கிறாங்க, ரைட்டு, அவங்க வின் பண்ணுறாங்க, பெரிய விருதுகள்லாம் வாங்குறாங்க. சரிங்க, இன்றைக்கி என்ன விவசாயத்துறையில் புதுமையாக இவர்களை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம், 3 தலைமுறைகளாக சென்னையிலேயே இருந்துட்டு, எதுக்கு சென்னை, நான் போகின்றேன் வேறு இடம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தலை குண்டு போய் அங்கே நிலம் வாங்கி பயிரிட்டு இன்றைக்கி விவசாயத்தில் மிகப்பெரிய சாதனை புரிந்து வருகிறார்கள். ஏஆர் பிருந்தா அவரை வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் யார்? நமக்கான ஒரு ஆவல் அதிகரிக்கிறது இல்லையா? அப்படி சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னுச்சே, சற்றேறக்குரிய 5000க்கும் மேற்பட்ட ஆட் ஃபிலிம்ஸ், அதாவது விளம்பர படங்கள், அதற்காக எழுத்து எல்லா வடிவங்களும். அது தவிர திரைப்படத்துறையில் 12 காலமாக டயலாக் கோஆர்டினேட்டர். என்ன பேசணும்னு நான் கூட சரியாக பேசணும்னா அப்படின்னா அவங்கள தான் கேட்கணும். அழகாக அவங்க என்ன நேர்படுத்தி தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த டயலாக் கோஆர்டினேட்டர். அது மட்டுமா, நவரசான ஒரு படம். அது
ஐ திங்க் அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. சந்தோஷ் சிவன் நினைக்கிறேன். அவருடைய அந்த படம் வந்து தேசிய விருது பெற்றது. அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மட்டுமா? நிறைய இருக்குங்க. ரஜினி சார், கமல் சார் எல்லாருக்கும் ஹிந்தி டயலாக் மாடுலேஷன் மேக்ஸிமம் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணவங்க. இப்படி தொடர்ந்து இவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் நிறைய சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஆவலுக்காக திருமதி அபேக்ஷா பட் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம். வணக்கம். காவல்துறைக்கு மகுடமாக பல காவல்துறை அதிகாரிகள் பணி செய்கிறாங்க. அவர்களில் ஒருவர் தான் மின்னுகின்ற நட்சத்திரம். சென்னையில் பணிபுரிகின்றார் திருமதி பார்வதி. சென்னை காவல்துறையில் வந்து கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நான் வந்து பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் முதல்நிலை காவலராக தேர்வு பெற்றேன் 1986. அதுலேருந்து படிப்படியாக நான் என்னோடய பதவியும் உயர்ந்தது. என்னோடய திறமைகள்னால நிறைய விருதுகள் நான் வாங்கியிருக்கேன். சிறந்த காவலருக்கான விருது, சிறந்த எஸ்ஐக்கான விருது, இது மாதிரி பல விருதுகள் வாங்கியிருக்கேன். இப்போது எனக்கு இந்த காவல்துறையை சொல்லணுன்னா, நான் அந்த காவல்துறையில் ஒரு அதிகாரியாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் உண்மையிலே ரொம்ப மனப்பூர்வமாக இது மாதிரி பெண்களை, சாதனை பெண்களை கூப்பிட்டு எங்களையும் உட்கார வச்சு இந்த நிகழ்ச்சியில் எங்களை பங்கேற்க வைக்கிறதுக்கு உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் காவல்துறையில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை வந்து ரொம்ப அதில் வேலை செய்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த காவல்துறையில் அடி வைக்கிறதே பெரிய விஷயம். அதில் வேலை செய்கிறேன். இந்த கடந்து வந்த பாதையில் நிறையா பெண்களுக்கு ஏற்பட்ட இடர்கள், பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவு, பெண்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இதையெல்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு நாங்கள் விசாரணை செய்து அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சீரமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய யோசித்தது உண்டு. அந்த மாதிரி பெண்களுக்கு கவுன்சிலிங்கு, அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேசி நிறையா குடும்பங்களை வந்து என்னோடய சர்வீஸில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பெண்ணு, நான் என்னோடய ததும்பல் என்னென்னா, ஒரு பெண், நான் ஒரு நாள் பணி முடித்து ஒரு இடத்துல நிற்கிறேன். அப்போ ஒரு பெண் வந்து ஒரு 19 வயசு தக்க ஒரு பெண் வந்து என்கிட்ட ஒரு உதவிக்கு வர்றாரு. அப்போ ஒரு உதவி கேட்க வர்றாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், அந்த அம்மாட்ட கேட்குறேன். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட பழகினேன், இங்கே ஒரு புக்கு படிக்க வருவேன். அப்போ பழகும்போது என்னோட ஒருத்தர் பழக்கமாகிறாரு. அப்போ 2 பேரும் பழகுறோம், நட்பாக இருக்கும், காதலாக மாறுது. அதன் பிறகு 2 பேரும் பல இடங்களுக்கு போனால் நான் வந்து இப்போ வந்து ஒரு கர்ப்பிணி ஆகிட்டேன். அவர் யார் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் தெரிஞ்சதெல்லாம் அவரை எங்கே சந்தித்தேனோ அதே இடம்தான். இப்போ தினமும் அந்த இடத்துல வந்து அவரை பார்க்குறேன், காணும். ஏன்னா அந்த 4 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போதே அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அந்த உண்மையை சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கருக்கலைச்சிரு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் அவரை தேடுறேன். இப்போ 9 மாதம் ஆச்சு. எனக்கு வந்து அவரோட முகவரி தெரியலை. அப்போ ஃபோன் நம்பர் கிடையாது. அப்போ எல்லாம் முகவரி தெரியாது, ஊர் தெரியாது, அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு தெரியாது, அவரை எங்கே இனிமேல் போய் பார்க்கலான்னு தெரியாது. அதனால டெய்லி இந்த சந்தித்த இடத்துக்கு வருவாரான்னு நான் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். 4 மாதங்கள் கடந்துட்டு இப்போது அப்படின்னு என்கிட்ட கண்ணீரோடு அந்த பெண் சொன்னது என் மனசில் ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தினுச்சு. இப்போ அது மாதிரி பெண்கள் வரும்போது அந்த பெண்களை நாங்கள் அழைத்து அந்த பெண்களை விசாரித்து ஏதாவது ஒரு வகையில் அந்த முகவரியை கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த முகவரிக்கு போகும்போது அங்கே ஏற்கனவே ஒரு பெண் வந்து 2 குழந்தைங்களோடு அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் ஒரு குடிசை வீட்டில் இருந்தாங்க. இப்போ அவங்கள சந்திக்கும்போது அவங்க தான் இந்த பெண்ணை கெடுத்த ஒரு ஆண் மகனோட மனைவி என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னன்னு பார்த்தா, ஏற்கனவே அவர் வந்து தவறானவர், அப்படி சுற்றி திரிகிறவர், மனைவி பிள்ளைங்களை பார்க்க முடியலை. அப்போ இந்த பெண்ணும் ஒரு குழந்தையோடு அங்கே போகும்போது அந்த அவல நிலை வந்து என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்தியது. ஏன்னா அவர் இறந்துடுறாரு. அவர் பல கெட்ட வழிகளில் போய் அவர் இறந்து விதவை கோலத்தில் தான் அந்த மனைவியே இருக்குது.
அவங்களுக்கு வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. இப்போ இப்பேற்பட்ட பெண்கள் வந்து ஒரு ஆண் யாருன்னு தெரியாது, அவரை வந்து அவரோட பழகி இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு தாயாகி தன் வாழ்க்கைக்கு முடிவே இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முற்போக்கு எண்ணம் தான் என்கிட்ட இருக்குது. அது மாதிரி பல நிகழ்வுகள் நம்ம காவல்துறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பதிவை நான் கேட்கின்ற போது இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் ஃபோன் இல்லைன்னு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபோன் இருந்தால் கூட நம்பரை மாற்றிடுறாங்க. அதனால் பெண்கள் வந்து குறிப்பாக கல்லூரி மாணவிகள் எந்த அளவுக்கு மற்றவர்களை நம்ப வேணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய படிப்பினையாக சொல்லிருக்கீங்க. இந்த விஷயம் தவிர உங்களை இந்த கொரோனா டைமில் வந்து ஒரு கொரோனா வாரியர் என்ற அளவுக்கு மிகப்பெரிய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இன்றைக்கி பப்ளிக்கில் இருக்கிற அவேர்னஸ் அதை முன்னெடுத்து செல்வதில் காவல்துறை பெருமளவு பணியில் இருக்குது, குறிப்பாக தமிழக காவல்துறை. இப்போ அந்த ஆங்கிளில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? கொரோனா காலகட்டத்தில் வந்து பெரியமேடு குற்றப்பிரிவில் நான் ஆய்வாளராக இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து இந்த இந்திக்காரவங்கெல்லாம் இங்கே வந்து இருந்தவங்க. அப்போ வந்து அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க, இங்கே நிறையா கொரோனா பாதிப்பு இருக்கிறதுனால. அப்போ அவங்களுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வசதி, பஸ் வசதி இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் காலைல ஒரு 5 மணிக்கு பார்த்தா அந்த ரிப்பன் பில்டிங் இந்த சைடில் எல்லாம் வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் அங்கே வந்து உட்காந்துருவாங்க. குழந்தைங்களோடு இருப்பாங்க, மனைவிகளோடு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு உணவும் இருக்காது, அவங்கள வழி அனுப்பணும். அப்போ வந்து இந்த ஆர்வலர்களை நான் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உணவு இந்த மாதிரி அவங்க வந்து வழங்கினாங்க. அவங்கள கொண்டு போய் வருஷப்படுத்தி உட்கார வச்சு அப்போ ட்ரெயின் விட்டாங்க, அவங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க. அப்போ வந்து அவங்கள நாங்கள் வழி நடத்தி அனுப்பினோம். அப்போ கூட என்னை நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து முகக்கவசம் கூட போடலை, நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு நோய் தொற்று வரும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் செய்கிறதே ஒரு சேவை தான், இந்த சேவையை அதை முறியடிச்சிடும், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் நாங்கள் வழி அனுப்பினோம். நிறைய பேர் வருவாங்க. நான் வந்து விடுமுறையே எடுக்கலை, அந்த கொரோனா காலகட்டத்தில் விடுமுறை எடுக்கலை. பெரிய விஷயம். அதான் இவங்க பதிவில் சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட அந்த கொரோனா பாதிப்பு உலக அளவில் பெரிய அச்சத்தை ஏற்படுத்திய அந்த கொரோனா பீரியடில் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காத அத்தனை நாட்கள். நீங்கள் கேட்கலாம், ஹாலிடேனா வந்து ஒர்க்கிங் டேயில் ஹாலிடே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட போய் பணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாராட்டுகின்றோம். நிறைய துறைகளில் இப்படி பெரிய பணிகளை எடுத்து கொரோனா டைமில் பண்ணியிருக்காங்க, பாராட்டுகின்றோம், வாழ்த்துக்கள். இவங்க பதிவை என்ன நினைக்கிறீங்க? நான் அவங்கள பார்த்த உடனே அப்படியே நான் மெய்மறந்து கேட்டுட்ருக்கேன் அவங்க சொல்கிறதெல்லாம். அதாவது 30 வருஷம் முன்னாடி அவங்க இந்த துறைக்கு வந்தாங்க. ஒவ்வொரு 5 வருஷமும் இந்த உலகம் மாறின்னு இருக்கு, நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குற விஷயமும் மாறின்னு இருக்கு. ஆனால் இவங்க அந்த 30 வருஷம் முன்னாடி எந்த டெடிகேஷனோட காவல்துறைக்குள்ளே வந்தாங்களோ, காவல்துறைக்கு கண்டிப்பாக இவங்களால பெருமை. அவங்க பேசும்போதே வந்து அதாவது அந்த காவல்துறை தன்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதை ஒரு சாதாரண டியூட்டியாவோ தனக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு வேலையாவோ நீங்கள் அதை நினைக்கல அப்படிங்கிறது நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். நான் லைஃப்பில் எதையுமே சட்டம் செய்யாமல் போக மாட்டேங்க, ஆனால் சட்டம் செய்து போவேன் அப்படின்னு சட்டம் செய்து போகின்ற நீலவேணி. நான் ஏன் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கேன்னா, மிக முக்கியமாக நம்ம வந்து இங்கே ஒரு மறைக்கப்பட்ட பிம்பமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எங்கேஜ் தான். ஒரு 19 வயசுக்கு மேலே அண்டர் 18 வந்துட்டு நம்ம சில்ட்ரன் சொல்கிறோம், அவங்களுக்காக போக்சோன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் மூலமாக யாராவது ஒரு சில்ட்ரனை வந்துட்டு ஹராஸ் பண்ணுறாங்கன்னா உடனே வந்துட்டு ஸ்பெஷல் நீதிமன்றம் இருக்குது. அதன் மூலிமா ஒரு வருடத்திற்குள்ளே அவங்களுக்கான ரெமிடி கிடைக்கிற அளவுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்றளவுமே வந்துட்டு ஒரு மறைக்கப்பட்ட பிம்பமாக யார் இருக்காங்கன்னா, இந்த கல்லூரி செல்லக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். இதற்கு குட் டச் பேட் டச்லாம் இன்றைக்கி தாண்டி இன்றைக்கி நிறைய விஷயங்களை கடந்துட்டு வந்தாலுமே இன்றைக்கி காதல் வயப்படுறது அப்படிங்கிற ஒரு ரீதியாக ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய உடல் பாகங்களை தொடர்றதுக்காக இன்னொரு ஆணை அனுமதிக்கிறதுக்கான ஒரு உணர்வாக தான் இந்த காதல் வெளிப்பாடு இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நிறைய க்ரைம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த க்ரைம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில்ட்ரன்ஸை பற்றி சொல்கிறாங்களா இல்லை ஒரு ரேப் பற்றி சொல்கிறாங்களா, இதையெல்லாம் தாண்டி இந்த லவ் அண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ ஒரு பொதுவாக ஒரு பெண்குள்ளே என்ன கொண்டு வரணும் தெரியுங்களா? சுயமரியாதைன்னு ஒன்று கொண்டு வரும்போது தான் அந்த இடத்துல அவள் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத இது பண்ணுவாள்.
ஒரு காதலன் வரான் அப்படின்னா மொத்தத்தையும் கொண்டு போய் காலில் கவுத்து விடுறதை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாமே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து அதை பெரிதுபடுத்தி காமிக்கிறாங்களா? கண்டிப்பாங்க சார். அதாவது ஒரு காதல் அப்படிங்கிறத இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு உணர்வாக நினச்சிக்கிறாங்க. 20 வருஷம் 25 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்து ஷேப் பண்ணுறக்கூடிய ஒரு பேரண்ட்ஸோட அந்த ஒரு பாசத்தை ஒரே ஒரு வருஷம், ஒரு 2 மாதம், நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வேலை, நீ இல்லைன்னா நான் உயிரோடே வாழ மாட்டேங்கிற மாதிரி இந்த நிறைய விஷயங்களில் பேசி 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 ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் ஒரு பையன் மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியாது, ஒரு பொண்ணு மேலேயும் கொடுக்க முடியாது. கேட்குற அந்த டைலாக்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக சார். அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு அப்படியே பாடல் வந்து அந்த பாடல் அப்படியே கொஞ்சம் கற்பனை மோகத்தில் போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு பெண்ணுக்கான அந்த சுயமரியாதை எந்த இடத்துல கொண்டு போகணும். இன்னைக்கு வந்துட்டு ஒரு காதல் கல்யாணம் மட்டும்தான் ஒரு பெண்ணோட வாழ்க்கை கிடையாது. கல்யாணங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். அதே வந்துட்டு மொத்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாணவர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட ஒரு ப்ரோக்ராம்ஸை ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாடுகளில் எல்லா கல்லூரி மற்றும் பள்ளிக்கு போயிட்டு மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கான உரிமைகள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தொபக்கடீர்னு போய் ஒரு ஆணோட காலில் வந்துட்டு இந்த காதலுங்கிற பேரில் வந்துட்டு விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மோட்டிவேஷனலான ஒரு அவேர்னஸ். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது நான் அக்செப்ட் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறது துபக்கட்டியில்னு போய் ஒரு ஆணோட விழக்கூடாதுன்றது இது ஆணுக்கும் பொருத்தம் இல்லையா? நிச்சயமாங்க சார். எல்லா ப்ரெஷரையும் 2 பாலருக்கும் சேர்ந்த செய்தி வழக்கறிஞரா நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமா. ஏன்னா சட்டம்ங்கிறது இங்கே வந்து ஆணுக்கு மட்டும் பார்க்கப்படுறதில்ல, பொண்ணுக்கு மட்டும் பார்க்கப்படுறதில்ல, இருவருக்கும் சமமாக தான் பார்க்கப்படுது. டக்குன்னு போய் ஒரு ஆண்கிட்ட அது இப்படி வயப்பட்டு போய் விழாத அப்படின்றீங்க இல்லையா? இந்த மாதிரி செய்தி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இல்லையா? அதை எப்படி நீங்கள் அந்த 2 மாவட்டங்களில் வெற்றிகரமாக பண்ணீங்க? அதாவது பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம போகிறோம், அங்கே வந்துட்டு ஒரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட இப்போ விமன்ஸ் டேக்கு கூட ஒரு 800 பெண் மாணவர்கள் இருந்தாங்க நான் போன ஒரு கல்லூரியில். அங்கே வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, இன்றைக்கி குழந்தைங்களை பற்றி வர க்ரைம்ஸை விட, இன்றைக்கி பெரியவங்களுக்கு நடக்கக்கூடிய க்ரைம்ஸை விட இன்றைக்கி இந்த யங் ஏஜில் இருக்கக்கூடிய க்ரைம்ஸ் அதிகமாகுது. அதில் மையப்படுத்தி நான் சொல்லணும்னா, கல்லூரி பருவத்தில் நடக்கக்கூடிய இந்த க்ரைம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் அந்த மாணவர்கள்ட்ட பேசும்போது என்னென்னா, நீங்கள் போயிட்டு எந்த ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த வித இதுவுமே இல்லாமல் உள்ளே போவாங்க. பட் ஒரு மாற்றுப்பாலினத்தவரை பார்க்கும்பொழுது, ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும்போது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது, இந்த சினிமா உலகம், சோசியல் மீடியா நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு வழிநடத்தல் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு சமூகம். இதை கண்டிப்பாக மறுக்கவே முடியாது யாருனாலையும். ஸோ அந்த வகையில் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு பொண்ணாக இருந்தாலும் மாணாக இருந்தாலும் முதல்ல ஸ்டடீஸை விட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெற்றவங்க பின்னாடி இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு ஃபீஸ் கட்டுறாங்கிறத மறந்துடுறாங்க. இப்படி ஒவ்வொன்றா தொலைச்சிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, கடைசியில் வந்துட்டு அவங்க தான் எல்லாமேங்கிற மாதிரி விழும்போது அங்கே அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு கிளாஷ் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி மறைக்கப்படக்கூடிய பல செய்திகள் இருந்துட்டு தான் இருக்குது. அப்பப்போ எஃப்ஐஆர் மேடம்க்கு தெரியும், எஃப்ஐஆர் ஆகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான ஒரு க்ரைம் தான், அதற்கு பின்னாடி மறைக்கப்பட்ட பல குற்ற பின்னணிகள் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. திடீர்னு வந்துட்டு லவ் அண்ட் அஃபேர்ஸ், குட் டச் பேட் டச் எல்லாம் வந்து குழந்தைங்களோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அந்த காதலுங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட உடலை கொடுத்துட்டு தான் இருக்கா. ஏன்னா அதுக்கு பேர் காதல். நீ என்ன ட்ரூவாக நம்புறியா, அப்போ நீ வந்துட்டு என் கூட இப்படி தான் இருக்கணுங்கிற விஷயங்களை வந்து நாங்கள் எங்களோட துறை சார்ந்து நிறைய பார்த்துட்டு தான் வரும். அப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் நாங்கள் சார், ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இந்த சுயமரியாதையாக இருக்கட்டும். எந்த இடத்துல உங்கள் பேரண்ட்ஸ் இங்கே எதுக்காக அமிச்சாங்க, உங்கள் பேருக்கு பின்னாடி இன்னொரு கணவர் பெயரோ இல்லை என் மனைவி இதுன்னு சொல்கிற பேரோ இங்கே கிடையாது. உங்களுக்கான ஒரு பேருக்கு முன்னாடி உங்கள் சாதனை என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிறத தான் மையப்படுத்தி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனல் கிளாஸை தான் அது கொண்டு போகிறோங்க சார். அதற்கு இடையில தான் வந்துட்டு சமூகம் இன்றைக்கி எப்படி இருக்குது, முதல்ல உங்களை பற்றி நீங்களே சிந்திக்கல, இன்னும் சமுதாயம் எப்படி போயிட்டுருக்கு, இன்றைக்கி என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டுருக்கு. அப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த அவல நிலைக்கு எப்போ நீங்கள் குரல் கொடுப்பீங்க? முதல்ல உங்களை நீங்களே வந்துட்டு சரியான வழியில் நடத்திட்டு போகாத நிலையில் நீங்கள் எப்படி சமுதாயத்துக்காக களமிறங்கி போராட்டம் பண்ணுவீங்க, சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டிய பல விஷயத்துக்காக நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு வகுப்பாக தான் அதை கொண்டு போயிட்டு இருக்கோங்க சார். அருமை. அதாவது நீங்கள் சொன்ன செய்தியில் அப்படிப்பட்ட ஈர்ப்பு, அதாவது மனிதர்கள் என்பது மனங்கள், இது வந்து பொருள் இல்லை, ஒரு பொருள் இல்லை. அதனால் நீ வந்து இதை பொருட்படுத்தாதன்னு அதை பொருளாக படுத்துகின்ற அந்த ஆண்கள், அந்த பொருளாக படுத்துகின்ற ஆண்கள்லேருந்து மனசு வெளியில் வந்து மனசுக்குள்ள ஒரு சுயமரியாதை, சுயபலம், அது ஒரு சுயநலம், அப்படிப்பட்ட சுயமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பெண்களை சிந்திக்க வச்சிருக்கீங்க. அதுக்கான பாராட்டுக்கள். இதே நேரத்தில் இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்தினுடைய நுணுக்கங்களை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த துறையில் இருந்தாலும் சரி, எல்லா துறைகளும் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு அந்த எப்படி பயணப்படும், நமக்கான பாதுகாப்பு என்ன இருக்குது. ஒரு காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி சட்டத்துக்குள்ளே போயிட்டு வரலாமே, அந்த சட்டத்துக்குள்ளே நாமளும் போய் தெரிஞ்சுக்கலாமே.
வக்கீலுக்கு மட்டும்தான் சட்டம் தெரியணுமா, நீதிபதிக்கு தான் அதை பற்றி சொல்லணுமா, நாம் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? அந்த நூலுக்கான கொண்டு வந்த காரணமும் அதனுடைய வரவேற்பும் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியுதா என்ற ஒரு கேள்வியும் உங்ககிட்ட. நிச்சயமாக ஒரு சரியான ஒரு கேள்வி தான். அதாவது 2021ஆம் ஆண்டு நான் வந்துட்டு செகண்ட் இயர் பண்ணிட்டு இருந்தேன் நாமக்கல் கவர்மெண்ட் லா காலேஜில். ஸோ எல்எல்பி ஆல்ரெடி மேக்ஸ் முடிச்சுட்டு நான் எல்எல்பி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்துட்டு என்னடா நம்மளும் எல்லார் மாதிரியும் வீட்டில் முடங்கிட்டு இருக்கோமே, அப்போ நம்ம முடங்கலாம், நம்மளோட இந்த அவேர்னஸ் ஏற்படுத்துகிற இது வந்துட்டு முடங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். இன்னைக்கு சட்டங்கள் வந்துட்டு ஆங்கில வடிவங்களில் நிறையவே கிடைக்கும், ஆனால் தமிழ் வடிவங்களில் நம்ம தமிழ் மக்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சார் சொன்னார், வக்கீல் மட்டும்தான் சட்டம் தெரிஞ்சுக்கணுமா, ஒரு ஜட்ஜ் மட்டும்தான் இல்லை ஜுடிஷியல் ஆஃபீஸர் மட்டும்தான் சட்டம் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற அந்த மனநிலையை உடைக்கணும். எதுக்காக நம்ம இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனிதன் வந்துட்டு உயிரோட வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு அவனோட ஹெல்த்தி முக்கியமோ அந்த அளவுக்கு அவன் உரிமையோட வாழ்றதுக்கு இந்த சட்டம் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு குற்றம் தெரிஞ்சால் அவன் கண்டிப்பாக தண்டனை பண்ண மாட்டான். அப்போ எடுத்து எழுதலாம், இந்த குற்றவியல் சட்டங்கள் எடுத்து எழுதலாம்னு சொல்லி தான் இந்திய தண்டனை சட்டம். இந்த தப்பு பண்ணுறீங்களா, மர்டர் பண்ணால் 302 ஐபிசி, ஒருத்தவங்களை மர்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஏதாவது அட்டெம்ப் பண்ணுறீங்களா, அப்போ 307 அட்டெம்ப் டு மர்டர். ஸோ இந்த மாதிரி குற்ற பின்னணிகளை தெரிஞ்சுக்கிட்டா ஐயோ இந்த அளவுக்கு தண்டனை இருக்கா, இந்த அளவுக்கு அபராதம் கட்டணுமா, அப்போ நம்ம அந்த கிரைமை வந்து பண்ணக்கூடாதுன்னு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் என்னுடைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக அந்த புக்கை வந்துட்டு நான் பப்ளிஷ் பண்ணேன். இதுக்காக வந்து எதையும் போய் நாடலை, எங்கிட்டே எல்லாமே இருக்குன்னு ஒரு இதில் தான் நானே பப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 புத்தகங்கள் வந்துட்டு நான் பதிவிட்டேன். அந்த 500 புத்தகங்களில் 450 புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே மக்கள் மத்தியிலேருந்து வரவேற்பு மற்றும் என்னுடைய சமூக வலைத்தள பக்கங்கள்லேருந்து மாணவர்கள் நிறைய பேர் அதை வாங்கி இன்றளவும் வந்து பயனடைஞ்சு அதை பற்றி நான் நிறைய ஃபீட்பேக் வந்துட்டு எனக்கு இன்றளவுமே கொடுத்துட்ருக்காங்க. அருமை, பாராட்டுகள். இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் புகழ்பெற்ற மிகச்சிறந்த தொகுப்பாளராக இருக்கிற உங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய செய்தியை லிங்க் பண்ணி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சொல்கிறேன். அவங்க அணிந்திருக்கிற அந்த ட்ரெஸ் கருப்பு வெள்ளை மாதிரி அழகாக கருப்பு வெள்ளையாக சொல்லிட்டாங்க என்ன விஷயம் இருக்கிறது எல்லாமே. ஒரு வார்த்தை அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க, சுயமரியாதை. அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இப்போ வந்து காதல் அப்படின்னு சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சு காதலோட வடிவம் வந்து மாறிண்டே இருக்கு. உண்மையான காதல் என்பது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உண்மையான காதல் இருந்தால் ஆசிட் எல்லாம் யாரும் ஊற்ற மாட்டாங்க. அதுக்காக வாழ்ந்துரு அப்படின்னு விட்டுடணும், தியாகியாக இருங்க அப்படியும் நம்ம சொல்லலை. நீங்கள் வந்து நல்லா சொன்னீங்க. இப்போது சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவங்களால வந்து அதை எவாலுவேட் பண்ண தெரியணும். கெத்து அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிங்க பார்த்தீங்களா, இந்த கெத்துங்கிற விஷயத்தை வச்சு தான் என்னுடைய இண்டஸ்ட்ரி எப்போவுமே வாழ்ந்துட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து சயின்ஸ் இந்த சென்ஸு பொறியியல், இன்ஜினியரிங், அதை தான் நிறைய பிள்ளைகள் நோக்கி போகிறாங்க. அந்த பொறியியலை நோக்கி போகின்றவர்கள் வெற்றி பெற முடியுமா? அதே நேரத்தில் அவங்க இது வந்து கலியுகம் அல்ல, கணினி யுகம், கம்ப்யூட்டர் வேர்ல்டு. அப்போது அந்த உலகத்தில் பொதுவாக சொல்கிறாங்க, நீ அறிவியல் அறிஞனாய் தலைநிமிர்ந்து செல், அப்பொழுதுதான் பொறியியல் உலகம் உன்னை பார்த்து புன்னகைக்கும்னு. அப்போது பொறியியலும் அறிவியலும் சேர்ந்த ஒரு மின்னுகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற அஸ்வினி பிரியங்கா இந்த 2 கட்டு நாற்று நட்டுட்டங்க, அதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் இன்னும் ஒரு 10-15 மெசேஜ் வந்துருங்க, அதை பார்த்தப்பறம் நான் திருப்பி அடுத்த கட்டை பிரித்து நடுறாங்க அப்படின்ற அளவுக்கான பயிற்சி. அப்போ அந்த மொபைல் ஃபோனில் வரக்கூடிய பல இணைப்புகள், அதனால் வாழ்க்கையில் ஏற்படுகிற பல தவிப்புகள், அதை தீர்ப்பதற்காக உங்கள் பணி சொல்லுங்கள். நன்றி இந்த வாய்ப்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அடிக்ஷன்றது ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இப்போ பார்க்கப்படுகிறது. அதுவும் முக்கியமாக ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து இது ஆரம்பிக்குது. பள்ளிக்கூட பருவத்திலே இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, முன்னாடிலாம் நமக்கு டைரி கொடுத்துருப்பாங்க, மிஸ் வந்து அதில் நமக்கு ஹோம்ஒர்க் எழுதி கொடுக்குறாங்க. பட் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்புகிறாங்க, இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வாங்கன்னு. பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே அப்டேட்ஸாக வாட்ஸ்அப்பில் வரனால அதுவே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸே வந்து நைட் 10 o'clock 11
o'clock வரைக்கும் கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கை முடிக்கிறாங்க. இது வந்து பெற்றோர்களுக்குமே மாணவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை வந்து உண்டாக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த அடிக்ஷன் வந்து வாட்ஸ்அப்பை தாண்டி சோஷியல் மீடியாலையும் வருது. நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட கசின்ஸ் எல்லாருமே சம்மரில் முன்னாடிலாம் நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு போவோம். ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, அம்மா எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து சிங்கப்பூர் போயிருக்காங்க, பாட்டி வீட்டுக்கு போனாங்க, இப்போ வந்து பார்ட்டி வீட்டுக்கு போகிறாங்க. நீ கொஞ்சம் மாற்றிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. உண்மைதான் சார். இவங்க இப்போ எல்லாம் வந்து என்னென்னா, அந்த சோஷியல் மீடியாவோட மோகம் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு ஃபாரின் கண்ட்ரி போய் பார்க்கணும், ஏன்னா என் ஃப்ரெண்டு லாஸ்ட் இயர் வந்து சிங்கப்பூர் போயிட்டு வந்தாங்க, அங்கே துபாய் போயிட்டு வந்தாங்கம்மா, நானும் பார்க்கணும், நானும் போகணும், எனக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் வேணுன்ற மாதிரி அந்த மோகம் அவங்கள வந்து வேற ஒரு கல்ச்சருக்கு கூட்டிகிட்டு போகுது. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் நமக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். எனக்கு வந்து என்னோட 30 வயசுல தான் நான் ஐஃபோன்ற ஒரு விஷயத்தை நான் வாங்கினேன், அதுவும் என்னோட ஓன் சம்பாத்தியத்தில். ஆனால் என்னோட கசின்ஸ் எல்லாருக்குமே ஒரு 11th 12th படிக்கிற பசங்க கையிலேயே அந்த ஐஃபோன்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அவங்களுக்கு அதோட மதிப்போ அதோட உபயோகமோ எதுவுமே யாரும் சரியாக சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அண்ட் அது ரொம்ப ஈஸியாக அதோட வேல்யூவும் அவங்களுக்கு தெரியல. அதை உடஞ்சாலும் ஈஸியாக அவங்க வீட்டில் மாற்றி கொடுக்குறாங்க. அதில் ஒரு கீரல் வந்தால் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அது என்னோட சுய சம்பாத்தியம்ன்றது அந்த பொருளோட வேல்யூ எனக்கு தெரியுது. இந்த இருக்கிற ஜென்ரேஷன் இது மட்டும் படிப்பில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக மாறுது. பிகாஸ் அந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ முன்னாடிலாம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, யாருமே கலர் ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது. இப்போ ஒரு கலர் ட்ரெஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் போட்டுட்டு வர உடைகளாக இருக்கட்டும் எல்லாமே அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதனால் அவங்க வந்து நிறைய விஷயங்களில் மென்டலி கிட்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க சார். இன்றைக்கி இருக்கிற தகவல் தொழில்நுட்பம், இன்றைக்கி இருக்கிற அறிவியல் வளர்ச்சி, இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வச்சு தான் இந்த சைபர் கிரைம்ன்ற வார்த்தை எல்லாரையும் பாடாப்படுத்துதுங்க. அது என்ன அது சார்? சைபர் கிரைம்ன்றது சமீப காலமாக ரொம்ப ஒரு பரவலாக பேசப்படுற ஒரு வார்த்தை. சைபர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இணையம். ஸோ இணையத்தில் நடக்கிற தவறுகள் அதை தான் நாங்கள் சைபர் கிரைம்னு சொல்கிறோம். அது வந்து த்ரூ சோஷியல் மீடியா மூலமாகவும் நடக்கலாம், மொபைல் நம்ம யூஸ் பண்ணுற மெயில்ஸ் மூலமாகவும் நடக்கலாம், நம்மளோட யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் மூலமாக கூட நடக்கலாம். ஸோ இந்த தவறுகள் இந்த குற்றங்களை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே வந்து தே ஹாவ் அ வெப்சைட், அதில் நீங்கள் போய் பதிவு பண்ணிக்கலாம். எந்த ஒரு தனி நபர் பண்ணுற தவறுகளையும் ஃபஸ்ட் அவங்களுக்கு நடக்கிற குற்றங்களை வந்து பதிவு பண்ணுறதுக்கு சைபர் கிரைம் வந்து உதவியாக இருக்குது. நாங்கள் ஆஸ் அ நிறுவனமாக பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் சேவைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான தகவல் ஆஸ் அ இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாவாக கருதப்படுது. ஏன்னா உங்களோட ஆதார் கார்டுலேருந்து உங்களோட சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் வரைக்குமே அதை வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ உங்களோட நம்பரை மட்டுமே வச்சு சார் உங்களோட டேட்டா பர்த்லேருந்து நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக எங்கே இதை சாப்பிட்டீங்கன்ற வரைக்கும் என்னால் உங்களோட இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களே அதான். ஸோ நீங்கள் உங்களோட நம்பர் தான் வந்து இப்போ எல்லாரோட ஐடியா அண்ட் பாஸ்வேர்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் தான் நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்தால் கூட ஃபோன் நம்பரை வச்சு உங்களால் ஃபர்காட் பாஸ்வேர்ட் வச்சு எடுக்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக இருக்கிற பட்சத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் 2 மொபைல் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உங்களோட வெளி உலக மனுஷங்கள்கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷனுக்காக ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனலாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்காகவும் ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அதர் நம்பர், இந்த பிஸ்னஸ் நம்பரில் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் இணைச்சிக்கிட்டிங்கன்னா அதில் தேவையான அமௌண்ட் மட்டும் ஒரு 10,000 ஒரு 20,000 போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் தேவையான ஸ்பெண்டிங் மட்டும்தான் இருக்க போகுது. மற்ற செலவுகளை வந்து தடுக்கலாம். ஈவன் தோ அந்த நம்பர் உங்களுக்கு தெரியாமல் ஹேக்கர் மூலமாக எடுத்துட்டாங்கனாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. பெரிய பெரிய கம்பெனியில் இதுக்காகவே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை ரொம்ப வந்து ப்ரொடெக்டிவாக தான் வச்சுருப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜிபேயில் வந்து நம்மளோட நம்பரை இணைச்சிருக்கோம், எல்லா டெலிவரி ஆப்லேயும் நம்மளோட நம்பரை இணைச்சி வச்சுருக்கோம், இ-காமர்ஸ் சைட்லலாம் நம்ம நம்பர் இருக்கும், எல்லாருக்குமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம் அந்த நம்பரை. அதனால் என்னென்ன குற்றங்கள் நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. இந்த நம்பரை வச்சு தான் ஆட் ஏஜென்சி, மார்க்கெட்டிங் ஏஜென்சி உங்களுக்கு தெரியாமல் எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிறாங்க, அது இன்னொரு ஏஜென்சிக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல எல்லாரும் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களோட சோஷியல் மீடியா. முக்கியமாக மாணவர்கள், பெண்மணிகள், நான் என்ன சொல்லுவேன்னா உங்களோட அக்கௌண்ட்டை பப்ளிக்காக வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அன்டில் அன்லெஸ் உங்களோட ப்ரொஃபஷன் அதை டிமாண்ட் பண்ணுறதுன்னா அதுக்கும் ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் அந்த ப்ரொஃபஷனுக்காக வச்சுக்கோங்க. ப்ரைவேட் அக்கௌண்ட் பர்சனலாக உங்களோட ஃபேமிலிக்காக வச்சுக்கிறது நல்லது. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட தேவையான என்னோட ப்ரொஃபஷன் பேஜில் வந்து ஒன்லி மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்களும் என்னோட வேலை சம்பந்தமான இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். என் பர்சனலில் என்னோட ஃபேமிலியோ என்னோட அம்மா அப்பாவோட எடுக்கிற படங்களாக இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸோட எடுக்கிற படங்கள் அதை மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். இதனால் என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு என்னோட பர்சனல் லைஃபை தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். பட் நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த பப்ளிக் அக்கௌண்ட்டில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணும்பொழுது உங்களை இருக்கிற என்வாயர்மெண்ட், உங்கள் பீப்புளை வந்து நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க.
ஸோ இது வந்து குழந்தைங்களா இருக்கட்டும், இந்த டீனேஜ் பீப்புளுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு உங்களை ஒருத்தர் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களோட ஃபேமிலி இன்ஃபர்மேஷனும் சேர்த்து ரிவீல் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த சான்சஸாக இருக்குது. நெக்ஸ்ட் 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங்காக பார்க்குறோம். ஏன்னா நேற்றுக்கு கூட ஒரு ரீசெண்டாக ஒரு பெண்மணி என்கிட்ட வந்து சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிருக்கு, போய் கிளிக் பண்ணுங்கன்னு ஒரு லிங்க் வந்திருக்கு. அந்த மெசேஜ் அவங்க தெரியாமல் அதை கிளிக் பண்ணவே அது இன்னொரு பேமெண்ட் கேட்வே போய் அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி அது ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அப்புறம் என்கிட்ட வந்தப்போ நான் அவங்கள சைபர் கிரைமில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கம்மா, முதல்ல உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி ரிவீல் ஆயிடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது அந்த ஹேக்கர் அந்த நம்பரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியாமல் எல்லா விஷயமும் எடுக்க, ஏன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப்பில் இருக்கும், அவங்களோட ஃபோட்டோ ஆல்ரெடி இருந்தது. நான் என்ன சொன்னேன், எல்லாமே டெலீட் பண்ணிவிடுங்க, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட உங்கள் வங்கியில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். ஸோ அது முடிச்சு இப்போ வங்கியிலேருந்தே அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து சரியான டைமில் என்கிட்ட ரீச் பண்ணாங்க. நிறைய பேர் இதை வந்து பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக, அதாவது நீங்கள் முக்கியமான செய்தி, வாழ்க்கையில் நாமளும் கண்டிப்பாக சாதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விருதுகள் நம்மை தேடி வருகின்ற ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகத்தான் உங்களை நான் பாராட்டி மகிழ்கின்ற அத்தனை பேரையும். இவர்களுடைய பதிவு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அந்த பிரைட்னஸோட தான் அவங்க எல்லாத்தையும் நமக்கு சொன்னாங்க. அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சைபர் கிரைம் செய்பவர்கள் நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸை சைஃபர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நீங்கள் சொல்லும்போது தான் நான் எவ்வளோ வந்து பைத்தியக்காரத்தனமாக என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியுது. ஸோ நம்ம இன்னுமே கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இனிமே கேர்ஃபுல்லாக இருப்போம். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் தட். சூப்பர் சூப்பர். ஒரு மொபைல் ஃபோன் சரியில்லைன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட் மாடல் ஏதோ அதை போய் உடனே வாங்கிடலாம். ஆனால் உடல் ரிப்பேர் ஆச்சுன்னா, உடம்பு ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னொரு உடம்பு போய் வாங்க முடியுமா? முடியாது. அப்போ நமக்காக மிகப்பெரிய சக்தி தான் மருத்துவத்துறை. மருத்துவத்துறையினுடைய சேவையை வந்து அப்படியே அந்த அளவுக்கு நம்ம கடவுளை எழுப்பி பாராட்டணும். காரணம், கீதா என்ற ஒரு நர்சிங் ஆஃபீஸர் புதுவை மாநிலத்தில் மிகச்சிறந்த விருதுகள், அங்கே மாநில அரசனுடைய விருதுகள், அதுக்கு பிறகு தேசிய அளவில் மேதகு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அப்படி நடந்து சென்று அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வாங்கின நிகழ்ச்சி. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து அன்றைக்கி கிரிமியா போரில் அத்தனை சோல்ஜர்ஸும் அடிபட்டு இருந்தப்போ யாரும் போய் உதவாத சூழ்நிலை இரவில் கூட ஒரு விளக்கை தூக்கி கொண்டு போய் அவங்க உதவி பண்ணாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு, அதாவது செவிலியராக, உலக செவிலியர் தினம் மே மாதம் கொண்டாடுறோம். எல்லா நாட்களும் கொண்டாட வேண்டிய செவிலியர்கள் தான். அப்படி எல்லா நாட்களும் கொண்டாட வேண்டிய விதமாக செவிலியர்களுடைய பணி பாருங்கள். கொரோனா காலத்தில் ஒவ்வொரு செவிலியரும் ஆற்றிய பணிகள் இருக்கு இல்லையா? மருத்துவராகட்டும், செவிலியராகட்டும், காவல்துறை அதிகாரிகளாகட்டும், பல அரசு துறை அதிகாரிகள், கார்ப்பரேஷன்லேருந்து, முனிசிபாலிட்டிலேருந்து, பஞ்சாயத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் ஆற்றிய பணிகள் என்பது அளப்பரிய பணிகள். நம்ம மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் அந்த கொரோனா கால பணிகளை அத்தனை பேரையும் பாராட்டுகின்ற இந்த நேரத்தில் கீதா மேடம் உங்களை நாங்கள் வணங்குகின்றோம், பாராட்டுகின்றோம். பன்னெடுங்காலம் பல துறைகளில் பணி. இன்றைக்கி வந்து பிரஸ்ட் கேன்சராக அவங்களுக்காக ஒரு பிங்க் நடைப்பயணம், அடுத்தது உங்களுக்கு குழந்தை அதுக்காக என்னுடைய பணி, அடலசன்ஸுக்காக உலக அளவில் பல நிலைகளில் கற்றுக்கொண்டு அதற்காக பணி. உங்களுடைய பணிகளை வியந்து போற்றி மகிழ்ந்து இந்த நேரத்தில் உங்ககிட்டேருந்து நிறைய செய்திகளை எதிர்பார்க்குறேன். சொல்லுங்கள் மேடம். நான் படிக்கிற டைமில், அதாவது எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே வீட்டில் ஒரு பெரிய டோர் இருக்கும், அதில் பின்னாடி டீச்சர் மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். நான் யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு நானே சொல்லிகிட்டு இருப்பேன். அவ்வளோ ஒரு சொல்லித்தரது வந்து எனக்கு ரொம்ப பேஷன். ஆனால் அந்த துறை எனக்கு கிடைக்கல. ஆனால் கிடைச்ச துறையை அது மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கான பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டேன். நம்ம பள்ளி இறுதி படித்து முடிக்கும் போது என்ன துறை செலக்ட் பண்ணும்போது இப்போவே பேரண்ட்ஸ் கையில் இருந்தது. அப்போ வந்துட்டு அப்போவும் பேரண்ட்ஸ்களுடைய கையில் இருந்தாலும் சரியானபடி தேர்ந்தெடுத்தாங்க. அது என்னென்னா, என்னுடைய விருப்பம் வந்து மருத்துவம் சார்ந்து இல்லை. ஏன்னா அதை பற்றி தெரியல. எனக்கு தெரிஞ்சது டீச்சிங். ஏன்னா அவங்கள பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். அப்படின்னும் போது அதில் தான் எனக்கு நாட்டம் இருந்தது. ஆனால் எனக்கான வாய்ப்பு அந்த மருத்துவத்துறையில் செவிலியர் துறை தான் முதல்ல வந்தது. அப்ளிகேஷன் போடும்போது உடனே கிடச்ச உடனே வேலையை ஏற்றுக்க வேண்டியதாக இருந்தது. அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து அதுக்கான ஒரு அதில் கொண்டு போய் செலுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம இது பண்ணும்போதும் அப்படின்னு பண்ணும்போது அது பிடிச்சதாக மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சேஞ்சஸ் உண்டாச்சு.
படிக்கும்போது என்னென்னா பல்வேறு ஒரு ஸ்கூலில் படிக்கிறோன்னா ஒரே மாதிரி இடத்துல படித்து வந்தவங்க வருவாங்க. ஆனால் வேறு இடத்துல ஒரு காலேஜ் லெவலில் போகும்போது வேறு இதுலேருந்து வரும்போது நம்ம பள்ளி படிப்பினுடைய அந்த சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அப்போது அந்த ரெக்கக்னிஷன் அந்த இடத்துல வருது. அப்படி வரும்போது அதை பயன்படுத்தி நம்ம எப்படி அந்த அடுத்த லெவலில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நோயாளிகள் மத்தியெல்லாம் போயிட்டு நீங்கள் செஞ்சீங்க, உங்களுக்கு அருவருப்பா இல்லையான்னு. இல்லவே இல்லை, அது மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு துறை தான் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறோம், அதுக்கான பலனை நம்ம பார்ப்போம். அது நம்மக்கிட்ட வர சிகிச்சைக்கு வரவங்களும் பார்ப்பாங்க, நம்மளும் பார்க்கும்போது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அன்றே கிடைக்கும். எது வேணாலும் சொல்லலாம். ஒரு நோயாளி பராமரிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய பராமரிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பேர் இருந்தாலும் சரி, அது மாதிரி எத்தனையோ குழந்தைகளை வந்து நம்ம டெலிவரி பண்ணி எடுக்கும் போது இன்றைக்கி நிறைய பேர் அவங்கள வளர்ந்து பெருசாக நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது, நமக்கு அவங்கள யாரும் தெரியும். ஸோ அந்த மாதிரியான அந்த பேக்ரவுண்டில் இருந்துட்டு நம்மளுடைய இதை வந்து நிறைய பேர் அந்த உயிர் போட பார்க்கும்போது அது ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. அதில் நான் ஓவர் கம் பண்ணி வேலை என்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்துட்டு படித்து முடிச்சு அடுத்த ஒரு மாதத்துலேயே, ஒரு மாதம் கூட இல்லை, வேலை கிடச்சிருச்சு. அப்போது வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல டிஸ்டிங்ஷன் வாங்கினவங்க வந்துட்டு பெரிய மருத்துவமனைகளில் போடுவாங்க, பின்னாடி வரவங்க வந்து கிராமத்தில் போடுவாங்க. ஆனால் நான் படித்து முடித்த அந்த டைமில் வந்துட்டு டிஸ்டிங்ஷன் ஹோல்டர் எல்லாரையுமே வெளியில் கிராமத்து இதில் போட்டாங்க. அப்போது நான் வந்துட்டு என்னோடய ஊர்லேருந்து நெய்வேலியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு 3 பஸ் ஏறி கடலூர்லேருந்து ஒரு அபிஷேகப்பாக்கன்ற ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் கரிக்கலாம்பாக்கன்ற கிராமத்துக்கு நான் போவேன். டெய்லி இவ்வளோ ஸ்டோரிஸ் இருந்தது சொல்கிறதுக்கு. அதில் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து நிறுத்தி கவனிப்பாங்க. அப்போ நம்ம ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இந்த காதில் வந்துட்டு ஒரு எதாவது விழுந்துச்சுன்னா அப்போ மருத்துவர் இருக்க மாட்டார், அப்போ எப்படி செய்யணும்னு சொல்லி தரும்போது அது இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒரு கேலிலாம் பண்ணி தான் அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படி ஒரு சூழல் வந்தப்போ அதை பார்த்து நம்ம கற்றுட்டு செஞ்சது இருக்குல்ல, அது ஒரு பெரிய பலன் கிடைச்சி நம்மளை வந்து தெய்வம் மாதிரி கொண்டாடும்போது இமீடியட்டாக அது ஒரு சின்ன வயசு, அப்போது 19 வயசுக்குள்ளேயே நான் எனக்கு வேலை கிடச்சிது. அது வந்து வீட்டில் சொல்லும்போது அதை என்கரேஜ் பண்ணி 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 அதில் வந்துட்டு ஒரு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அதில் மிகுந்து வந்தது. மருத்துவ அலுவலராக போகின்ற போது யாரோ ஒருத்தர் காதில் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னா, அன்றைக்கி நீங்கள் படிக்கும்போது உங்கள் காதில் விழுந்த அந்த புத்தி, அந்த சொல்லிக் கொடுத்த வார்த்தை, அந்த சொல்லிக் கொடுத்த படிப்பை வச்சு இந்த காதில் விழுந்ததை இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் பெற்றீங்க. வாழ்த்துக்கள். இப்போ அந்த கரிக்கலாம் பார்க்கறதுக்கு அப்புறம் எங்கே பணியில் இருந்தீங்க? நம்ம 2012 கிடைக்கும்னு 82 எனக்கு தெரியாது. என்னென்னா நைட் டியூட்டி செய்யும் போது அப்போ வந்து அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கரண்ட் ஃபெசிலிட்டிலாம் அதிகம் இல்லாத டைமில் மாட்டு வண்டியில் அதான் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அட்மிட் பண்ண மாட்டாங்க, வலி வந்தது கூட தெரியாது. அப்படியே வயல் காட்டிலேருந்து தூக்கின்னு வருவாங்க, பாதி வந்து தலை வந்து வராமல் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த கார்ட்லேருந்து இறங்குறதுக்குள்ளேயே நான் டெலிவரி வந்துடும். அப்போது அதை மேலே ஏறி பண்ண வேண்டியிருக்கும், அங்கே லைட்டே இருக்காது. நிஜமாகவே இந்த லாந்தர் ஏற்றி என்னோடய ஃபஸ்ட்டு இயர் ஆஃப் வேலை கிடச்ச நிஜமாகவே லாந்தர் ஏற்றி அந்த இது பண்ணும்போது அப்போ எனக்கு அது தெரியல. அந்த 2012 வாங்கும்போது அந்த மேடம் கிட்ட வாங்கும்போது இன்பர்சன் நான் நினச்சாலும் சரி இருக்குது. அது உண்மையிலே அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து அப்போ எப்படி இருந்திருக்கும், நம்ம இந்த லைட் இருக்க காலத்திலே இப்படி ஒரு இது இருக்கும்போது அந்த உணர முடிஞ்சது. அந்த இது அந்த அது மாதிரி நிறைய விஷயம், சின்ன விஷயம். வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கும் அந்த SW லாங்ஃபெலோ அவருடைய ஆங்கில வரி கவிதைகளில் அழகாக சொல்லுவார். அது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலை பற்றி உங்களுக்கும் அது பொருந்தும். என்னென்னா, எ லேடி வித் த லேம்ப் ஷால் ஸ்டாண்ட் இன் த கிரேட் ஹிஸ்டரி ஆஃப் த லேண்டுன்னு. அதற்கு பிறகு நீங்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் வந்தப்புறம் பல விருதுகள், பல பாராட்டுகள் உங்களுடைய பணியில் உங்கள் நினைவுபடுத்தி. ஏன்னா நீங்கள் இப்போ பணி ஓய்வு பெற்றுட்டீங்க, உங்கள் பணியில் மிக சிறப்பாக நீங்கள் மனசில் இப்போ வருது. ஆமாம், என்னென்னா நான் சொல்கிறேன் டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னா நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும்னு. அப்படியான வாய்ப்பை நான் எப்படி ஏற்படுத்திக்கினேன்னா, அவங்க சொன்ன மாதிரி தான், மேடம் சொன்ன மாதிரி எல்லோரும் வராங்க, எல்லோரும் செய்கிறாங்க, நம்ம வேலைக்கு செய்கிறோம், அதுக்கான என்னதான் ஆத்மார்த்தமாக செஞ்சால் கூட அதுக்கு நம்ம சம்பளம் கிடைக்குது. அது பத்தாது, அதை தாண்டி நம்ம எதாவது செய்யணும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆஃப். அப்போல்லாம் ஷிஃப்ட் சிஸ்டம்னால எங்களுக்கு 2 ஆஃப் இருக்கும். அந்த 2 நாட்களில் நான் பல்வேறு இயக்கங்கள் இருந்தேன், சயின்ஸ் மூவ்மெண்ட் அதெல்லாம் இருக்கும்போது அந்த இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம அந்த வேலை நேரம் தாண்டி இந்த ஹெல்த்தில் கிடைச்சக்கூடிய விஷயங்களை வந்துட்டு போயிட்டு வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அப்போ ஒரு இயக்கமாக அது நடந்தது. அதுதான் இப்போ NRHM சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட், அது வந்து இந்த கிங்ஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் ஆகி இந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ்லாம் இந்த NRHM ப்ரோக்ராம் வந்தது அதனுடைய அடிப்படையில் தான். அப்போ அதான் செய்யும் போது அது ஜாலியாக போயிட்டு வந்தோம். ஒரு 2 நாள் நம்ம டெய்லி நைட் டியூட்டி அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது 2 நாள் நம்ம மதுரைக்கு போனோம், 2 நாள் நெமிலின்ற ஊருக்கு போனோம், திருப்பத்தூர் கிராமம் போனோம். அப்படி தான் என்ஜாய் பண்ணி தான் போய் செஞ்சோம். அப்படியே உயிரை கொடுத்து அப்படி தான் இல்லை, அது ஒரு ஆர்வமாக மாறும்போது அது கஷ்டம் தெரியாது. ஆனால் அதுக்கு பிற்பாடு நம்ம அந்த 20 வருஷத்தினுடைய அந்த வெளிப்பாடு பார்த்திங்கன்னா 2012 அப்போ கிடச்சது வந்து நான் வேலை செஞ்ச இடத்துல நல்லா செஞ்சேன்றதுக்காக இல்லை, நம்ம வேலை செய்த கற்றுக்கொண்ட இடத்துல மற்ற இடத்துல நம்ம எப்படி அதை
அந்த சோஷியல் காஸ்க்காக பயன்படுத்தணுன்றதுக்காக அது கொடுக்கப்பட்டது. அந்த அவார்டில் கூட அது பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, ஒரு அவார்டு வாங்கும்போது மகிழ்ச்சின்றதோட பொறுப்பு அதிகமாக வருது. அப்போ அந்த பொறுப்புக்காக நம்ம திருப்பி செய்யும்போது அடுத்தடுத்து வருது. அப்புறம் அந்த அந்த எதுவுமே நம்ம விரும்பி செஞ்சால் தானாகவே எல்லாமே கிடைக்கும். இதுக்காக நம்ம எதுவுமே போய் செய்ய வேண்டியதில்லைன்றது தான் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நடந்திருக்கு. பாராட்டுக்கிறோம். அதாவது ஒவ்வொரு அவார்டு எனக்கு வாங்கும்போது எனக்கு அதற்கான பொறுப்பு இன்னும் மேலே அதிகமாக, அது ரொம்ப அருமையான வார்த்தைகள். அதனால தான் நீங்கள் வந்து ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கத்தில் உங்களுடைய பணிகளை பாராட்டி பல விருதுகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி. இப்போது ஒரு மிகச்சிறந்த மூத்த ஒரு நர்சிங் ஆஃபீஸர், உங்களுடைய வழிகாட்டுதல் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. புதுவை மாநிலத்தில், இந்தியாவிலே பல பகுதிகளில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன? ஒரு சுகாதாரம் பேணுவதற்காக எப்படி உங்கள் மேடம் வந்து காவல்துறை ஆய்வாளராக என்ன நாம் அப்சர்வ் பண்ணோம், பப்ளிக் என்ன அப்சர்வ் பண்ணோன்னு சொன்னாங்க இல்லையா, அதே போல் வருமுன் காப்போம். அதே போல் உங்களுடைய அட்வைஸ்? பணத்தையும் சம்பாதிச்சிடலாம், கேரக்டரையும் இது பண்ணிடலாம், ஆனால் ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஹெல்த்தினுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஹெல்த்துக்காக செய்யப்படக்கூடிய பரிசோதனையாக இருக்கட்டும், சிகிச்சையாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்கவுங்க சம்பாதிக்கிற தாண்டி இன்சூரன்ஸ் எது வந்தாலுமே பத்தாத அளவுக்கு போயின்னு இருக்கு. அதில் பிரத்யேகமாக பார்த்திங்கன்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய புற்றுநோய்கள், மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய், இரத்த கொதிப்பு, மார்பக இருதய நோய், அப்புறம் சிறுநீரக கோளாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது ரொம்ப பரவலாக இருக்குது. காரணம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். நம்ம இது எதோ மருத்துவத்துறை தனியாக சார்ந்தில்லை, எல்லாரும் இப்போ நீங்கள் சொல்லியிருக்க அத்தனை பேர் எப்படி வந்துட்டு வெளியில் இருக்க எதிரியை நம்ம பாதுகாக்கணும் போது நம்மளே நம்மளுக்கு எதிரியாக இருந்துகிட்ருக்கோம். நம்ம ஆசைப்படக்கூடிய டேஸ்ட்டுக்கு கூட நாட்டம், சில விஷயம் தூங்க, இவங்க நிறைய விஷயம் நீங்கள் சொன்ன அந்த க்ரைம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அது ஒன்று இருக்குது. இன்னும் நம்மளே நம்ம எப்படி அந்த க்ரைம்க்கு உட்படுத்திக்கிறோன்னா, அந்த ஒயிட் லைட்னுடைய இது வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது வேலையை பாதிக்குது. வேலை பாதிக்கும் போது சில பேருக்கு சரியான செயல்பட முடியாமல் போயிடும், அது தொழிலை பாதிக்கும். இப்படி ஒரு விஷய சர்க்கிளாக மாறி இருக்க ஒரு இது வந்துட்டு ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அருமையாக, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிறைய நம்ம புராணங்கள்லாம் கூட பார்க்கின்ற போது ராமனுக்கு வில் பவர் இருந்தது. நமக்கு அந்த மாதிரி கூட எந்த வில்லெல்லாம் இல்லை, ஒன்றே மனசுக்குள்ளே இருக்கிற வில் தான் இல்லையா. அந்த வில் பவர் தேவை அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னேன். அதை பாருங்கள், இவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங், உடனே எம்எஸ்சி நர்சிங், ரெண்டுலேயும் பல மெடல். அதோடு விட்டாங்களா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அப்புறம் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது கல்வி என்பது ஒரு தொடர் கதை அப்படின்னு மின்னி வந்தவங்க. இவங்களை பற்றி நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, இவங்களை வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் துறையில் அவங்க இருக்காங்க, அந்த ஹெல்த் இதில் இருக்கீங்க அப்படின்னு தான் நான் முதல்ல படித்தேன் உங்கள் இன்ட்ரோ. பட் பார்த்தா ஒரு வாழ்க்கையில் ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எவ்வளோ அப்சர்வேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சது கீதா மேடம். நிஜமாகவே கீதான்னா பாட்டு, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் பாட்டு கேட்குற மாதிரி எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இனிமையாக இருந்தது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அனைவரும் பாராட்டி மகிழ்கின்றோம். மிகப்பெரிய கரவொலி எழுப்பி திருமதி கீதா அவர்களை பாராட்டுகின்றோம். இப்போது நம்ம விவசாயத்தை நோக்கி போகிறோம். இப்போ நம்ம காவல்துறையை பார்த்தோம், அப்புறம் சட்டத்துறையை பார்த்தோம், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்துறையை பார்த்தோம், அவங்க ஒரு என்டர்பிரனர், மேலும் மருத்துவத்துறையை பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம விவசாயத்துக்கு போகும்போது நிறைய பேர் என்னங்க மழை பெய்யலைங்க, காஞ்சு போச்சுங்க, ஒன்றும் பயிர் இல்லைங்க, விளைச்சல் இல்லைங்க, விலை இல்லைங்க, இப்படின்னு இல்லைங்கன்றது தான் வர சூழலில். அப்படி தான் கிடையாது. நாம் வந்து உழைச்சா, நம்ம நெற்றி வேர்வை நிறத்தில் சிந்தினா கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னுச்சு கவிஞாயிறு தாராபாரதியுடைய ரொம்ப அருமையான வரிகளில் அவர் சொல்லுவார். இந்த பொய்க்கின்ற அந்த வானம், இந்த வானம் பொய்த்து விடுது இல்லையா, அந்த பொய்க்கின்ற அந்த வானம் போகட்டும், இனி என்றைக்குமே பொய்க்காது உந்தன் நெற்றி, பொய்க்காது உந்தன் நெற்றி. அது என்னன்னா பூமிக்கே சின்ன வானம்ன்றார், நெற்றியை வந்து வானம்னு சொன்னார். அந்த பொய்க்கின்ற அந்த வானம் போகட்டும், அது பாட்டு போகட்டும், அது பாட்டு பொய்த்து போனால் ஓகே, அதை பற்றி இல்லை. ஆனால் நெற்றியுடைய வேர்வை இருக்கலாம், பொய்க்காது உந்தன் வானம், எதுனா உந்தன் நெற்றி, பொய்க்காது உந்தன் நெற்றி, அது பூமிக்கு சின்ன வானம்னு சொன்னார். காரணம் உழைப்பை சொல்வது, உழைப்பை நிலைநிறுத்துவது. அப்போ நான் சென்னையில் இன்றைக்கி மெட்ரோ இப்படி அப்படி எல்லா பக்கத்துலேயும் மெட்ரோ வந்துடுச்சு. இந்த வேறு மெட்ரோவில் நான் சுகமாக வாழ்க்கை என்னால் வாழ முடியும். 3 தலைமுறையாக சென்னையில் இருக்கோம். ஆனால் எங்களுக்கான ஆசை, எங்கள் குடும்பத்துக்கான ஆசை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆசை, எங்கள் மாமியார் மாமனாருக்கு ஆசை, என் கணவருக்கு ஆசை, என் பிள்ளைகளுக்கும் ஆசை. இந்த இடத்துல தான் பிள்ளைகளுக்கு நான் சொல்லும்போது ஒரு பதிவை சொல்லணும். என் பிள்ளைகள் வந்து நான் கொண்டு போய் வத்தலகுண்டு பக்கத்தில் அங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்காங்க. ஆனால் அவங்க போய் நிறைய கிரவுண்டில் போய் பள்ளிக்கூடத்தை அந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட மாட்டேன்றாங்க, வயலில் போய் தான் விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு பதிவையும் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட பேசும்போது தொலைபேசியில்.
நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு வந்து ஒன்றே ஒன்று எனக்கு ஞாபகப்படுத்துது. மூதுரை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து நல்லோர் ஒருவர் உளரில் முன்னோக்கி பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி ஒரு அவர் வாக்கியம். பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எஸ், அந்த வாக்கியங்கள் தான் ஞாபகம் வருது. நாங்கள் வயலில் வேலை செய்வோம், போய் ஒரு நாற்று நடுவோம், அதுக்கப்புறம் அந்த நாற்று நட்டு அந்த மண்ணை அழகாக்கி அந்த நாற்று வந்து அழகு பார்க்கறது அப்படின்னு ஒரு விஷயம். இது சூப்பராக பண்ணியிருக்கோங்க, நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு களைப்பாக வேர்வை சிந்தி அந்த வேலையை வந்து கஞ்சி செஞ்சு கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு ஓய்வு எடுக்கிற அந்த நேரத்தில் வானத்தை பார்த்தா மழை பெய்யுங்க பூமியில். அது எத்தனை இடத்துல எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. என் குடும்பத்தினர் விவசாயம் செய்யும் என் குடும்பத்தினர் இதை நாங்கள் நேரடியாக அனுபவித்திருக்கிறோம். வத்தலக்குண்டு அவ்வளோ தூரம் போய் அந்த இடத்துல நிலம் வாங்கி நான் விவசாயம் பண்ணுவேன்ற ஒரு உறுதிமொழி எடுத்து போய் செஞ்சுக்கலையா? அதுக்கான காரணம் என்ன? காரணங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு தான். உள்ளுணர்வுக்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம் மட்டும்தான். நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் சொல்லும்போது என்னுடைய கணவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனைவி நான் அதை ஒற்றுக்கொண்டு அதை ஒப்புக்கொண்டு நம்ம தான் அதை வந்து அவருக்கு செய்ய வைக்கணும், நம்ம பின்னாடி ஒரு தூண் மாதிரி இருக்கணும், அவருக்கு அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் வந்து முன்னோடி. நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கான என்ன உழைப்பு வேணுமோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சது தான் வந்து இந்த முயற்சி. ஒரு கூட்டு முயற்சி தான். ஒருத்தர் அந்த முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உடனே வந்து இல்லைப்பா வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் முயற்சி எடுங்க, நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் முன்னேறி வந்து ஒரு நிலத்தை பாருங்க அப்படின்றப்ப எங்களுக்காக ஒரு நிலம் அமைஞ்சு அந்த நிலத்தில் வந்து நாங்கள் உள்ளே இருந்து பணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு சென்று அந்த பருவங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம தோட்டத்திலேருந்து வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரணும். அந்த சமயத்தில் மழை பெய்யும், அந்த சமயத்தில் நல்ல வெயில் அடிக்கும், ஐயோ தண்ணி பாய்ச்சி இருக்கலாமே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நிறைய இருக்குது அந்த இதில். சரி, இதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்ததுக்கப்புறமா நாங்கள் முடிவெடுத்தோம், சரி நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருக்கலாம், தோட்டத்துக்குள்ளே என்ன வசதிகள் இருக்கோ அந்த வசதிகளோட நம்மளுடைய தேவைகளை நம்ம சுருக்கி கொள்ளலாம், நம்ம வந்து இயற்கையாக வாழலாம், இயற்கைக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இந்த நோக்கம்தான் எங்கள் மனசுக்குள் இருந்தது. அந்த நோக்கத்தை நோக்கியே நாங்கள் பயணித்தோம். அதனால தான் நாங்கள் வத்தலகுண்டில் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும். என்ன பயிரிடுறீங்க? பயிர் எங்களுக்கு வந்து தென்னந்தோப்புங்க ஐயா. தென்னந்தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் செஞ்சுக்கிட்டது வந்து நம்மளுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தேவை. உணவு தேவையில் நமக்கு தேவையான காய்கறிகளில் நம்ம என்னென்ன பண்ணலாம். ஒரு சில நேரம் வந்து காய்கறிகள் நிறைய ஒரு கத்திரிக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, ஒரு காய்கறின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நிறைய இருக்கும். அந்த நிறைய இருக்கிறத வந்து என்ன பண்ணலாம், எப்படி அதை மறுபடியும் வந்து நம்ம வந்து சாப்பிட்டாச்சு, என்றைக்குமே வந்து வயிறு மட்டும்தான் வந்து போதும் அப்படின்ற ஒரு மனத்தை சொல்லும். மற்ற எதுவுமே வந்து உங்களுக்கு போதும் அப்படின்றது வந்து கொடுக்காது. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு தேவையான காய்கறிகள் அனைத்தையும் நாங்கள் பயிரிட்டோம். முதலில் அந்த காய்கறிகளிலிருந்து நாங்கள் பெற்ற அனுபவத்தை தென்னை மரத்துக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், தென்னை மரத்துக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், தேங்காயாக நம்ம உணவு சமையலுக்கு நமக்கு தேவை, கொப்பரையாக நம்ம சமையலுக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, எண்ணெயாக நமக்கு தேவை இருக்குது. இதெல்லா தேவைகளை உணர்ந்து மட்டுமே நாங்கள் வந்து விவசாயத்தில் பணிபுரிஞ்சிட்டு வரோம் ஐயா. அருமை. இப்போது ஒரு சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் அதாவது மணி அடித்தா சோறுன்ற மாதிரி மாதம் பிறந்தா சம்பளம் அப்படின்ற ஒரு சூழலை மீறி அங்கே போகக்கூடிய ஒரு மனநிலையை நீங்கள் உங்கள் கணவருக்கு கொண்டு வந்தீங்களா இல்லை அவர் உங்களுக்கு கொண்டு வந்தாரா எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த மனநிலை எப்படி வந்தது? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த மனநிலை கொண்டு வரதுன்றது மைக்ரேட் ஆகி எல்லாருமே கேட்குற கேள்வி இது மட்டும்தான். நாங்கள் சிறப்பாக வந்து இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு தூண் வந்து அம்மா அப்பா, உறுதுணை அப்படின்றது வந்து அம்மா அப்பா. நீங்கள் போங்க, பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை சொல்லுங்கள், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்லுங்கள், அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஒரு 30s இருக்கோம், நமக்குன்னு ஒரு ஏஜ் வந்துருச்சு. இந்நேரம் வந்து அப்பா அம்மா வந்து நமக்கு 50s இருக்காங்க, 60s இருக்காங்க அப்பா அம்மா. இவங்க வந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நமக்கு அப்படின்னு யோசிக்கிற காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸை விட நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன், நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் பெற்றோருக்கு பாராட்டுகள். கண்டிப்பாக பெற்றோர்களுக்கான பாராட்டு மட்டுமே நானே சொல்லுவேன். மகிழ்ச்சி.
ஆனால் நிறைய இப்போ இதை கடந்து இப்போ இந்த உள்ளுணர்வு பெற்றோர் சப்போர்ட் எல்லாம் ஓகே, இதை கடந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய செய்தி என்னென்னா, நான் கிராமத்தில் போகலாம், நான் கிராமத்தில் போய் இருக்கலாங்க, ஆனால் கல்வி மருத்துவம் இந்த 2 கேள்வி பெருசாக இருக்குது. என்னுடைய பிள்ளைகள் வளர்கிறாங்க, அதுக்கான பள்ளிக்கூடம் அங்கே இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். அடுத்தது ஏதோ சரி உடம்பு சரியில்லை, உடனே வந்து மருத்துவமனைக்கு போக முடியுமா, அங்கே இருக்கிற மருத்துவமனையில் எல்லாம் பேசிக் நீட்ஸ் இருக்கா, இது ஒரு 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்குறியையும் ஆச்சரியக்குறியாக மாற்றும் அளவுக்கான ஒரு உந்துதல் எப்படி வந்தது? மருத்துவத்துறைக்கான பதிலை சொல்கிறேன். என்னுடைய முதல் குழந்தை வந்து சென்னையில் தான் பிறந்தான். 2வது குழந்தை நான் கர்ப்பமாக இருக்கும்போது சென்னையிலே பெற்றுக்கலாம், சென்னையில் வந்து நல்ல வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நான் முன்னெடுத்து வைத்தேன், கிராமத்தில் பெற்றுக்கலாம், வசதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, உணர்வதில்லை, ஏன் இதை வந்து நம்ம பயன்படுத்துறதில்லை, கிட்டக்கவே இருக்குது ஹாஸ்பிட்டல், நம்ம வண்டி எடுத்தோமா போகலாம். நான் அப்பவும் பயந்தேன், எங்கே வந்து நமக்கு வந்து சிசேரியன் நடந்துருமோ, கிட்ட இருக்கிறத மட்டுமே தான் நம்மளுடைய உலகம் அப்படின்றது கிடையாது, சென்னை தான் நம்ம உலகம் அப்படின்றது கிடையாது, நம்ம வெளியே வந்துட்டோம், வெளியே வந்ததுக்கப்புறமா இங்கே கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தேடணும். நான் ஹாஸ்பிட்டலில், கிராமத்து ஹாஸ்பிட்டலில் தான் பெற்றுக்கிட்டேன். நார்மல் டெலிவரி, என்னுடைய மகன் சிறப்பாக இருக்கிறான், சிறப்பான மருத்துவ சேவை கிடைத்தது எனக்கு கிராமத்தில், அருமையாக இருந்தது சேவைகள். அந்த சேவைகளை வந்து உணர வேண்டும். முதல் குழந்தை எங்கே படிக்கிறாங்க? முதல் குழந்தை வந்து கிராமத்தில் தாங்க படிக்கிறா, தமிழ் மீடியமில் தாங்க படிக்கிறா. நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம்ங்க, என்னுடைய பிள்ளை படிக்கிற ஸ்கூல் வந்து தமிழ் மீடியம். நாங்கள் எதனால் அதை ஜெனரேஷன் சேஞ்சுட்டாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாற்றம் இது. இந்த பதிவு வந்து நம்ம அவங்க பாராட்டி மகிழ்கின்றோம். கண்டிப்பாக தேங்க்யூ, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது இல்லை ஏதாவது இன்னொன்று, எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தவர்கள் தான். அந்த சூழலில் நமக்கு வந்து ஒரு நட்பு, பாசம், அன்பு, ஒருவருக்கு ஒருவர் உதவுவது, இந்த சூழலில் தான் நான் நினைக்கிறேன் நம்ம காவல்துறை அதிகாரி அவர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு அவங்கக்கிட்ட கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாம் இப்போ பாருங்கள், எப்படி செக் பண்ணுங்கள் அப்படின்னு. அது கிராமத்தில் அப்படிப்பட்ட சூழல் இல்லை இல்லையா மேடம்? இல்லை, நான் இப்போ இவங்க காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்குறேன். ஏன்னா அவங்களும் வந்து இந்த ஒரத்தநாடு பக்கத்துலேருந்து, பாப்பாநாடு பக்கத்துலேருந்து, கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போ இவங்க பதிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அவங்க வந்து இங்கே வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்கூலு ஆர் காலேஜில் படிச்சிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த டவுன் வாழ்க்கை தான் அவங்க. ஆனால் அதில் இருந்து தன் கணவரோட விருப்பப்படியோ அவங்க போய் விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவங்க அந்த விவசாயம் செஞ்சு தன்னோட பிள்ளைகளை ஒரு தமிழ் மீடியத்தில் அந்த கிராமத்து தொடர்பான ஒரு விஷயங்களை நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்போ பேர் வைக்கிறதே ஒரு மாதிரி சங்கடமாக நினைக்கிறாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பேர் தமிழ் செல்வன், என்னோடய பையன் பேர் தமிழ் நேசன், தமிழ் அமுதன், தமிழ் அருவி. சூப்பர் சூப்பர். தமிழை நேசிக்கும் தன்மையுடையவன், தமிழுக்கு அமுதமானவன், தமிழ் அருவி போன்று அப்படின்னு தான் நான் பேர் வச்சேன். இப்போ இவங்க பேசுனதை வச்சு பார்த்தா நான் ஒரு விவசாயியின் மகள்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு ஆசைகள் இருக்குது, நான் வேலை ஓய்வு பெற்ற பிறகு வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு. இப்போ இவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து இந்த விவசாயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு தான் இருக்குது. அதில் உள்ளபடியே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு இது கிராமத்து சூழல், ஏன்னா நான் அங்கே வளர்ந்தேன், அதனால் இப்போ நான் ஊருக்கு போனாலும் எனக்கு அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இருந்தது வந்து ஒரு டவுன் புறத்தில் இருந்தீங்க, எல்லாமே இங்கே நம்ம நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருப்போம். அது அப்படியே கிராமத்துக்கு போகும்போது எல்லாமே மாறும், எல்லா விஷயங்கள், மக்கள் மாறி இருப்பாங்க, எல்லா உணவு எல்லாமே மாறும். அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்கள் மனநிலைக்கு நான் ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களையும் நீங்கள் அதை மாதிரி படிக்க வச்சுக்கிட்டு ஒரு ஒரு விவசாயியாக நான் மாறுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னோடய சல்யூட். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர் கை வளையோசை, தாடை படலோசை, தாயர் தை கை மத்தோசை, அதாவது தயிர் கிடையாது, தாயர் தயிர் மத்தோசை. இது மட்டும் இல்லை, கோழி குரலோசை, குழந்தையின் வாய் தேனோசை என்று சொல்வார்கள். ரொம்ப அழகா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஓசை நயமிக்க கிராமத்தில் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்கின்ற பிருந்தாவை பாராட்டி ஒரு சில வரிகள். எப்போவுமே வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் ஜனங்களே கிடையாது. எல்லாருமே அடுத்த கட்டம் என்னன்னா, நான் வந்து பட்டணத்துக்கு போய் படிக்கணும். இல்லை, அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எல்லாம் மைக்ரேஷன் ஆகிட்டு அங்கே போய் ரேஷன் கியூவில் நிற்பாங்கன்னு. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. அதாவது வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அப்படின்னா என்னன்னா, பட்டணத்துக்கு போகிறது தான் முன்னேற்றம்
அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி இப்போ பல இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்து ப்ரெஷர், டென்ஷன், என்ன ப்ரெஷரோ தெரியல. ஆனால் இந்த ப்ரெஷருக்கு வந்து நீங்கள் வேணால் போய் மருத்துவரை போய் கேளுங்க, ஒரு 6 மாதம் விவசாயம் பண்ணிட்டு வாங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஐடி கம்பெனியில் அவங்களுக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க 6 மாதம் 1 வருஷம். எதுக்கு லீவ் கொடுக்குறாங்க? போய் நீங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரெஷர் எல்லாம் இறக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு எப்படி வேலை செஞ்சீங்களோ அந்த மாதிரி வாங்க, திரும்ப நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இவங்களாவே அனுப்ப வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஸோ அதை வந்து வாழ்க்கையாக நம்ம அவங்க வந்து நீல வானத்தை பற்றி பேசினாங்க. அந்த நீல வானத்தோட கலர்லேயே புடவை வந்து அவங்க உடுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வானத்தையும் பூமியும் இயற்கையும் நம்பி நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக கெட்டிருக்க மாட்டோம். அதான் மனிதர்களுக்கு இந்த கால்களை பின்னால் மடக்கும்படியாகத்தான் படைத்திருக்கிறார்கள், மனிதர்களை படைத்திருக்கிறார்கள். அதையே முன்னால் மடக்கிற மாதிரி இல்லை. அப்படின்னா நீ முன்னோக்கி பயணிக்க வேண்டும், முன்னோக்கி பயணிக்க வேண்டும். நீங்கள் முன்னால் மடங்கி நீ ஒடிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் மனிதர்களுக்கும் பல விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். அதற்கான காரணம் இதுதான். இப்போது நம்ம பேசிக்கிட்டே இந்த நிகழ்ச்சியில் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கின்ற போது கண்டிப்பாக நமக்கு வந்து நேரம் போனது தெரியல. ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நம்ம சொல்கின்ற ஒரு பதிவு தான் இது. இவர்களுடைய சாதனை விவரங்கள் என்பதை ஒரு நூலாக தொகுக்கலாம், ஒரு திரைப்படமாக ஆக்கலாம், அல்லது ஒரு தொடராக எழுதலாம். ஆனால் ஒரே ஒரு மணி நேரத்தில் அடக்கிவிட முடியாது. அப்படின்னுச்சு இந்த நிகழ்ச்சியை, இந்த மங்கையர் சோலை இந்த ஐவர் மற்றும் சிறப்பு விருந்தினருடைய பதிவை மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்தித்து அவர்களோடு பேசி மகிழ்வோம். அடுத்த வாரம் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.